ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் கிரைசாக் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 2011 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு B2B பிசினஸ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அதாவது யுனைடெட் கிங்டம், கனடா, ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரி நாட்டில் இருக்கிற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஸ்டூடெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ற ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மா இருக்காங்க ஃபார் ஏஜென்ட்ஸ் அண்ட் குளோபல் இன்ஸ்டிடியூஷன். இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ரோஃபார்மா கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல படி பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. அதாவது அட்ஜஸ்டட் ஆர் ப்ரொஜெக்டட் கன்சாலிடேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேசிஸ்ல ஃபினான்ஷியல் 2025ல 2023, 24, 25ல 173 குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமா யூகே, அயர்லாந்து, கனடா அண்ட் யூஎஸ்ஏ. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இவங்களோட ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் 1711 இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில் 2900 அளவுக்கு ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 2024-2025 ரெவன்யூ க்ரோத் ஆன் ஆவரேஜா 32% அளவுக்கு இருந்திருக்கு. பேட் மார்ஜின்ஸ் ஃபினான்ஷியல் 2024 அண்ட் 2025ல 15 to 17% கன்சிஸ்டண்டா கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் நெகட்டிவ்ல இருக்குங்க. அது ஒரு பெரிய லெட் பிளாக். அது மட்டும் இல்லாம யூகேல மட்டுமே இவங்களோட ரெவன்யூ 95% அளவுக்கு இருக்கு. ஸோ எனி குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் இந்த கம்பெனியை டைரக்டா பாதிக்கும். யூகே ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதுக்கு எதிர்த்து போராடினாங்கன்னா, பிளஸ் இந்த கம்பெனி வர ஐபிஓ என்டையர்லி OFS ஐபிஓ. இதனால கம்பெனிக்கு எதுவும் லாபம் இல்லை, ப்ரொமோட்டர்ஸுக்கு தான் லாபமா இருக்க போகுது. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ இவ்வளவு க்ரோத் ஆயிருக்கே. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் க்ரோத்னால இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகலைங்க. சில சேல்ஸ் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முக்கியமா அதர் இன்கம் மூலயமா தான் இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2025 இபிஎஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 28 டைம்ஸ் earnings இருக்குங்க. ஜிஎம்பி இப்போதைக்கு எதுவும் தென்படலை. இந்த 28 டைம்ஸ் earnings டைரக்டா அவங்க லிஸ்டட் பியர் இந்தியாவில் யாருனால கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி B2B எஜுகேஷன் பிளாட்ஃபார்முக்கு OFS ஐபிஓ வர கம்பெனிக்கு 28 டைம்ஸ் earnings கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கும். ஈவன் தோ அவங்க ரெவன்யூ க்ரோத் இல்லைன்னா இருந்தாலுமே. இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 2 to ஜூலை 4, 2025 ஃபேஸ் வேல்யூ ₹2 ஒரு ஷேர் இருக்கு. இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹233 ₹245 ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 61 ஷேர். சேல் டைப் ஆஃப் சேலா இருக்கு. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 860 கோடி. என்டையர்லி OFS ஐபி 860 கோடிக்கு 60 கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸுக்கு தான் போக போகுது. இதனால கம்பெனிக்கு எதுவும் லாபம் கிடையாது. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துரும். ஸோ இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனிக்கு எதுவும் தென்படலைங்க. கம்பெனி பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்க்கும்பொழுது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாம ஹையர் எஜுகேஷன் சார்ந்த கம்பெனியா இருக்காங்க. நிறைய ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் டைப் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி குளோபல் இன்ஸ்டிடியூஷன் டைப் பாத்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ்ல இருந்து 8 இயர்ஸ் அந்த மாதிரி காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் கடந்த 3 வருஷத்துல அவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்திருக்கு. ஆர்கானிக்கா இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகாம இன்ஆர்கானிக்கா அதர் இன்கம் மூலியமா தான் இவங்க ரெவன்யூ 100% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ஒர்க்கிங் கேபிட்டலும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. என்டையர்லி OFS ஐபிஓ இருக்காங்க. இந்த பிசினஸ் மாடலுக்கு 28 டைம்ஸ் earningsும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ யாருக்கு கன்சிடரேஷனா இருக்காதுன்னா, வேல்யூ அண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு கன்சிடரேஷனா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செப் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செப் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.